அனைவருக்கும் வணக்கம். விஜய் கட்சி தொடங்கி பிப்ரவரி வந்தா சரியா 2 வருஷம் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சர்ச்சைகள், விமர்சனங்கள் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம தேர்தலை நெருங்கி வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 மாசம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த டைம் அப்படிங்கிறது இருக்கு. அவங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவதற்கான டைம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள 234 தொகுதி தனிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா அத்தனை தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சு அவங்களுடைய களப்பணி அப்படிங்கிறத தொடங்கணும். என்னதான் இருக்கலாம், சொல்லலாம், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க சொல்லலாம் களத்துல வேலை நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் என்ன சொன்னாலும் வேட்பாளர்களை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தொகுதியில வேலை அப்படிங்கிறது வேகமா எடுக்கும். ஸோ இந்த சூழல்ல இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அங்க விசாரணை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாக்குற டைம்ல விஜய் அவர்கள் கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தி முடிச்சிருக்கலாம். உள்ள என்ன கேள்விகள் கேட்கப்படுது, என்ன விஷயங்கள் அது சம்பந்தமா வெளியாகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது சம்பந்தமா தகவல் கிடைச்சது, அபிஷியலா கிடைச்சது அப்படின்னா என்ன போச்சு, என்ன கேள்விகள் கேட்கப்பட்டது, எது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலை வச்சு நம்ம பேசுவோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டத்துல இருக்கப்போ அவனை இன்னும் கஷ்டத்துல வச்சு அழுத்துனா அவன் அடிபணிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சைக்காலஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த நேரத்துல விஜய் அவர்கள் மேல ஒரு அட்டாக் அப்படிங்கிறது பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. என்னப்பா ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் அப்படின்னா, கரூர் துயர சம்பவம் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான். பட் இப்போ அது சம்பந்தமான விசாரணைக்கு விஜய் அவர்கள் நேரடியா ஆஜராயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அழுத்தத்தை கண்டிப்பா விஜயோட மனசுல உருவாக்கி இருக்கும். இது போக அரசியல்ல என்ன வேணாலும் பண்ணலாம், ரூலிங் கவர்மெண்டா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இப்ப ரூலிங் கவர்மெண்ட் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை ரிலீஸையே நிறுத்தி வச்சிருக்காங்க, தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. சோ இப்படி ஒரு பக்கம் படம், கடைசி படம், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரெடி ஆயிட்டு இருந்த படம் டேட் அனௌன்ஸ் பண்ணி நிறுத்தப்பட்ட படம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம். இன்னொரு பக்கம் கரூர் இஷ்யூ சம்பந்தமா விஜய் அவர்களுக்கு சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு. சோ இந்த விசாரணைக்கு அப்புறம் சிபிஐ விசாரணையில அந்த எஃப்ஐஆர்ல விஜயோட பேரு கூட உள்ள கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேர்னா இவர் குற்றவாளி அப்படின்னு கிடையாது. இதுல இவருடைய பங்கு, இவருடைய விசாரணையில இவர் இந்த பதில் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் அவங்க பேர்லாம் எஃப்ஐஆர்ல இருக்கு இல்லையா? சோ அதே மாதிரி விஜயோட பேரையும் இந்த விசாரணைக்கு அப்புறம் உள்ள வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இத மாதிரி கரூர் வழக்கு சம்பந்தமா ஒரு அழுத்தம், ஜனநாயக படம் சம்பந்தமா ஒரு அழுத்தம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை ஒரு இருள் சூழ்ந்த அந்த சிச்சுவேஷன் மாதிரி எல்லாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இதை உடைச்சிட்டு வெளியில வர வேண்டியது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 3 மாசம் தான் தேர்தல். இந்த 3 மாசத்துல அவங்க என்ன பண்றாங்க, இந்த அரசியலை எப்படி எதிர்கொள்றாங்க, இந்த ரூலிங் கவர்மெண்ட் எப்படி எதிர்கொள்றாங்க, இந்த மக்களை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய முடிவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சோ அதுல தமிழக வெற்றி கழகம் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா எடுக்கணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்களை எடுக்கலாங்க. 2006 தேர்தலில் நின்று விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில ஜெயிக்கிறாங்க. 2006 இருந்து 2011 வரைக்கும் திமுக விஜயகாந்த் அவர்களை படுத்தாத பாடு கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. சினிமாவில ஒரு கிங் மேக்கர் மாதிரி எப்படி என்ன நினைச்சாலும் சினிமாவில் பண்ண முடியும். விஜயகாந்த் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய ஹீரோக்கள் அந்த அளவுக்கு இருந்த நபரை ஒரு 5 வருஷம் இவங்க ஆட்சியில இருந்துகிட்டு வச்சு அந்த அளவுக்கு சம்பவம் எந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுமோ. இப்ப விஜயோட படம் ஜனநாயகம் தள்ளி போகுது, அவங்களுக்கு பினான்சியலா பெரிய லாஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ம பாக்குறோம்ல. அதே மாதிரியே விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்தது, எம்ஜிஆர் அவர்களுக்கும் திமுக நடத்தியிருக்காங்க. இது திமுகவுடைய வழக்கமான ஒரு விஷயம் தான். என்ன விஜயகாந்த் அவர்களுக்கு மண்டபத்தையே இடிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணாங்க. இப்ப கூட நீங்க கோயம்பேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனீங்க அப்படின்னா தெரியும், மேல ஒரு பிளைஓவர் போகும். அந்த மண்டபத்துக்கும் அந்த பிளைஓவருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வளைச்சி நீங்க அத மாதிரி ஷேப்ல தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே ஒரு பிளைஓவர் பார்க்கவே முடியாது. அப்படியே வளைச்சி அந்த கல்யாண மண்டபத்தை இடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இடிச்சிட்டு அந்த பிளைஓவர் போயிருக்கும். சோ அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, பினான்சியல் ரீதியா கஷ்டத்தை ஏற்படுத்துறாங்க. பட் அதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் அவர்கள் 2006 தனிச்சு நின்னாங்க, 2009 தனிச்சு நின்னாங்க. யோசிச்சுட்டு 2011 அதிமுக கூட ஒரு பெரிய அலைன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணது அது அவங்க அந்த முடிவு சரி. விஜயகாந்த் அது வரைக்கும் தனிச்சுதான் நின்னாங்க. ஆனா இந்த முடிவு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு 2011 அதிமுக கூட அந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, கிட்டத்தட்ட ஒரு அப்போசிஷன் பார்ட்டி லீடரா விஜயகாந்த் கொண்டு வந்தது.
28 இடங்கள் ஜெயிச்சு திமுகவை 3வது இடமா தள்ளிட்டு விஜயகாந்த் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்தாங்க. அப்ப அதிமுக ஃபர்ஸ்ட், விஜயகாந்த் 2, திமுக 3 அப்படிங்கிற சூழலை 2011 விஜயகாந்த் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சில காரணங்கள், விமர்சனங்கள், விஜயகாந்தோடைய தனிப்பட்ட காரணம் எதுவும் கிடையாது அவங்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு. தனிப்பட்ட காரணம் அப்படின்னா கட்சி ரீதியா ஏதாவது தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம், ஓகே. ஆனா விஜயகாந்த் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணது அப்படின்னா இந்த மீடியாக்கள் தான் அழுத்தி அழுத்தி என்னமோ சொல்லி விஜயகாந்த் என்னமோ ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி மாத்துறாங்க. அவ்வளவு பெரிய அரசியல் தலைவரை ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி இந்த மீடியாக்களும் இந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து மாத்துறாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த நடந்த கஷ்டங்களுடைய அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தா நடந்தது. கிட்டத்தட்ட அவரை வீழ்த்தறதுக்கு ஒரு 7-8 வருஷம் ஆச்சு இந்த திராவிட கும்பலுக்கு. ஆனா இப்ப விஜய் அவர்களை ஒரு 2 வருஷத்துல வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது தான் திராவிட கும்பலுடைய ஒரு பெரிய ஐடியா, ஒரு திட்டம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியா அவங்க கையில இருக்கு, ஐடி விங் வேலை செய்யறாங்க, அந்த அளவுக்கு மீடியா இருக்கு. அப்படிங்கிறதுனால விஜயகாந்துக்கு ஒரு 7-8 வருஷத்துல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன குடைச்சல்கள் எல்லாம் கொடுத்தாங்களோ அதை இந்த 2 வருஷத்துல இப்ப இந்த திராவிட கும்பல் உருவாக்கி வச்சிருக்கு. சோ இந்த நேரத்துல இதை எதிர்கொள்ளணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவா இருக்க, ரொம்ப திடமா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம். அதை தாண்டி ரொம்ப தெளிவான முடிவுகளை இந்த நேரத்துல எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு தவறான முடிவு ஒட்டுமொத்த அரசியலையும் மாத்தி போடும், புரட்டி போடும். அது அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அப்படி விஜயோட முடிவு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லா கட்சியும், அதிமுக, திமுக எல்லாருமே நம்புறாங்க. அப்படி இருக்கப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்புமே விஜயோடைய பதில் என்னவா இருக்கும், அவருடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல விஜய் அவர்களுடைய முடிவு ரொம்ப சரியா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். பட் என்ன முடிவு எடுப்பாங்க, எது சரியான முடிவு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா யாரா இருந்தாலும் ஒன்னு வெற்றி ஒன்னு தோல்வி, 2 முடிவுல ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். சோ அப்படி எடுக்கிறப்போ நிறைய பேருக்கு அந்த முடிவுகள் தவறா போய் முடிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒண்ணு பூ விழும் இல்ல தலை விழும், அதுதானே இயல்பான விஷயம். சோ அப்படி பாக்குறப்போ இந்த இடத்த விஜய் அவர்கள் அந்த தவறான, இவர் பூ கேட்டு அங்க தலை விழுந்துருச்சுனாவோ இல்ல அங்க தலை கேட்டு பூ விழுந்துருச்சு அப்படின்னாவோ அது விஜயோட அரசியல்ல ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். சோ விஜய் எடுக்க போற முடிவு அப்படிங்கிறது தமிழக மக்களுடைய தலையெழுத்த முடிவு செய்ய போற ஒரு முடிவு. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் யாரு ஆட்சிக்கு வராங்க, யாரு வரக்கூடாது, இல்ல அவங்க வராங்களா அப்படிங்கிறத உள்ளடக்கிய ஒரு முடிவு. சோ அந்த முடிவுக்காக தமிழ்நாடே காத்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த அழுத்தம், இந்த சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு தெளிவான முடிவை தமிழக வெற்றி கழகத்திட்ட இருந்து நான் உட்பட பல பேர் எதிர்பார்க்கிறாங்க. சீக்கிரம் அவங்களுடைய முடிவை தெரிவிக்கணும். தனிச்சுதான் நிக்கிறாங்க அப்படின்னா 234 வேட்பாளர்கள் யாரு, இல்ல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு, இந்த கட்சி எங்க அலைன்ஸ்குள்ள வராங்க, இல்ல நாங்க இந்த கட்சி எங்களுக்கு இத மாதிரி நாங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒத்துக்குறாங்கன்னா நாங்க அவங்க கூட போவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிட்டியா மக்களுக்கு சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஆல்ரெடி சொல்லிட்டாங்களப்பா தனிச்சு அப்படின்னுலாம் நம்ம பேசலாம். பட் எலெக்ஷன் டைம்ல அதை உறுதியா அந்த கட்சி தலைவர் சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். ஏன்னா எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க அதை பிடிப்போம், வானத்தை வில்லா வளைப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எலெக்ஷன் நேரத்துல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்பிடன்ட் என்ன, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஐடியா என்ன, அவங்க எதுக்கான நெரேட்டிவை செட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கு கூட தெரியாது. சோ விஜயே நேரடியா அப்பியர் ஆகி இதுதான் எங்களுடைய 2026 தேர்தலுக்கான திட்டம், நாங்க ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம், இல்ல இவங்க ஆட்சி அமைக்க நாங்க உதவி செய்வோம், நாங்க கிங்கா இருப்போமா, கிங் மேக்கரா இருப்போமா அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரம் உறுதி செஞ்சுட்டா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா விமர்சனங்கள் தொடர்ச்சியா, இப்ப விஜயோட 2009 விஜய் காங்கிரஸ் கூட போக முயற்சி பண்ணாரு, ஈழ தமிழர்கள் போராட்டத்தப்போ நிதி உதவி அப்படிங்கறத ரொம்ப சொற்பமா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஜயோட அந்த ஹிஸ்டரி எல்லாத்தையுமே தோண்டி 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 எடுத்து எல்லாரும் சோசியல் மீடியாவில திட்டமிட்டு பரப்பிட்டு இருக்காங்க. எப்படி சீமான் அவர்கள் அரசியல் களத்துல போயிட்டு இருக்கப்போ இப்போ விமர்சனம் அப்படிங்கிறது சீமான் தாங்கிட்டு தான் போறாங்க. பட் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப அழுத்தம் அப்படிங்கிறது இருந்தது இல்ல, அவங்க எப்பயோ பேசுனது, எங்கேயோ பேசுனது, இங்க ஒரு கிளிப்பையும் அங்க இருக்க ஒரு கிளிப்பையும் கட் பண்ணி ஒண்ணு சேர்த்து அப்படின்னு சீமான் அவர்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு அந்த மீடியாவை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட கும்பல் வேலை செஞ்சது அப்படின்னு தெரியும். சோ அதே மாதிரியே விஜய் அவர்களுக்கு எதிராகவும், விஜய் அவர்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வந்துடும், இங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் ஓட்டு வந்துடும் அப்படின்னு அதை அவருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சம்பந்தமா வீடியோ கிளிப்பை கட் பண்ணி பரப்புறதும் இந்த வேலைகள்லாம் கூட இப்போ நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வாங்க ஒரு நல்ல முடிவா தமிழகத்துக்கு தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் கட்சி தொடங்குறப்போ, தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டப்போ
இவ்வளவு பெரிய ஒரு பவரா மாறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா இந்த 2 வருஷத்துல அவங்க யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இன்னும் அவங்க வளர்ச்சியை நோக்கி போறாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய முடிவு சீக்கிரம், அவங்களுடைய தெளிவான முடிவு சீக்கிரம் நமக்கு வந்து காட்டும். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு டெல்லியில விசாரணை நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அங்க விஜய் அவர்கள் வந்து என்ன பேசினாங்க, என்ன பதில் சொன்னாங்க, என்ன கேள்வி கேட்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்தது அப்படின்னா அதையும் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். இத மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சொந்தங்களே, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.